அன்பார்ந்த நண்பர்களே, மாதாவின் வணக்க மாதத்தில் இருக்கக்கூடிய நாம் 12ஆம் நாளாகிய இன்று ஒரு மாபெரும் சந்திப்பை பற்றி நாம் தியானிக்க இருக்கின்றோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்தது. நாம் லூக்கா எழுதிய நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் நாம் இதை பற்றி பார்க்கின்றோம். இந்த சந்திப்பு ஒரு தனித்துவம் மிக்க ஒரு சந்திப்பு. இந்த சந்திப்பின் நிகழ்வுகளை பார்க்கின்ற பொழுது மூவரு கடவுளுடைய ஈடுபாடும் அங்கே உள்ளதை நாம் உணர்கிறோம். அன்னை மரியாள் கெப்ரியேல் வானதூதரின் மூலமாக அந்த செய்தியை கேட்டவுடன், தன்னுடைய உறவினர் எலிசபெத் அம்மாள் கருவுற்றிருக்கிறார் என்று கேட்டவுடன் நாம் வாசிக்கின்றோம், அன்னை மரியாள் விரைந்து சென்றார். விரைந்து செல்வது என்றால் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் இருக்கின்றேன், அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்கு, நற்செயல்களை செய்வதில் விரைந்து செல்வது. விரைந்து சென்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை வாழ்த்தினார். அந்த வாழ்த்திய நேரம் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடந்தது. ஒன்று, எலிசபெத் அம்மாளின் வயிற்றில் வளர்ந்து கொண்டிருந்த திருமுழுக்கு யோவான் மகிழ்ச்சியால் துள்ளினார். மகிழ்ச்சி என்பது தூய ஆவியானவருடைய கனி. இரண்டாவதாக ஒரு மாபெரும் நிகழ்வு என்னவென்றால், அன்னை மரியாள் வாழ்த்தியவுடன் தூய ஆவியானவருடைய வல்லமை எலிசபெத் அம்மாளை முழுமையாக ஆட்கொண்டது, உச்சந்தலையிலிருந்து கால் வரை. அதன் அடிப்படையில் தான் எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பற்றி பலவற்றை பேச தொடங்கினார். அருளின் வார்த்தைகள், பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர், உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் பேறு பெற்றதே. மேலும் நாம் வாசிக்கின்றோம், எலிசபெத் அம்மாள் தான் இந்த வார்த்தையை முதல் முறையாக பயன்படுத்துகிறார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? ஆண்டவரின் தாய். ஓரொரு ஆண்டும் முதல் நாள் துவக்கத்தில் நாம் கொண்டாடுகிறோம், அன்னை மரியாள் கடவுளின் தாய், இயேசுவின் தாய் என்று. ஆம் அன்பார்ந்த நண்பர்களே, இந்த ஒரு வசனத்தில் கடவுளின் தாய் என்னிடம் வர நான் யார், அங்கே புனிதத்தின் சிகரத்தையும் பார்க்கிறோம், மனிதத்தின் தாழ்ச்சியும் பார்க்கிறோம். அன்பின் பிரசன்னம், அருளின் நிறைவு, தூய ஆவியின் வல்லமை, இவையெல்லாம் அந்த சந்திப்பின் மையங்கள். ஆம் அன்பார்ந்த நண்பர்களே, இது மட்டுமல்ல, அந்த சந்திப்பின் விளைவாக எலிசபெத் அம்மாளின் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு உள்வாங்கி, அதன் பிறகு அன்னை மரியாள் ஒரு மாபெரும் புகழ்ச்சி கீதத்தை பாடினார். புரட்சி கீதம் என்று சொல்லலாம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழுகிறது. அன்று பாடிய பாடல் உலகம் முடியும் வரை என்றும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த பாடலை பாடிய பிறகு நாம் வாசிக்கின்றோம், அன்னை மரியாள் 3 மாதங்கள் ஜக்கரியாவோடும் எலிசபெத் அம்மாளோடும் தங்கியிருந்தாள். நம்முடைய வாழ்விற்கு இந்த சந்திப்பு பல நற்செயல்களை கற்றுத்தருகிறது. ஒன்று, நற்செய்தியின் தூதர்களாக விரைந்து செயல்படுவோம். 2, எந்த ஒரு சந்திப்பாக இருந்தாலும் ஜெபத்தின் அடிப்படையில் தொடங்குவோம், அது அருள் நிறைந்த ஒரு சந்திப்பாக இருக்கும். 3, கடவுளிடம் அர்ப்பணித்து அந்த சந்திப்பிற்காக நன்றி கூறுகின்ற பொழுது நாம் அனைவரும் ஆசீர்வாதத்தின் வட்டத்திற்குள் நுழையக்கூடிய ஒரு பாக்கியசாலிகளாக இருப்போம். இந்த மாபெரும் ஒளி நிறைந்த சந்திப்பு, அருள் நிறைந்த சந்திப்பு, தூய ஆவியின் வல்லமை பெற்றுக்கொண்ட சந்திப்பு, நம்முடைய சந்திப்புகளை எல்லாம் அருளின் தளத்திற்கு எடுத்து சென்று
இந்த மாதம் முழுவதும் தந்தையின் ஒளியிலும் இறை அருளிலும் தூய ஆவியின் வல்லமையிலும் அன்னையின் போர்வைக்குள்ளும் வாழ அருள் நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆமேன். ஜெபம். எங்கள் அன்பு தாயே, எங்களுக்கு உதவி செய்ய விரைந்தோடி வரும் அன்னையே, மீட்பர் இயேசுவை உம் கருவில் தாங்கும் பேறு பெற்றவரே, நாங்கள் பாவிகளாக இருப்பதால் உம் அருகில் வர அஞ்சுகிறோம். எங்களது தாழ்நிலையை உணர்ந்து கொண்ட நாங்கள் உம்மை விட்டு அகலாது உம்மை பற்றி கொண்டு மன்றாடுகிறோம். நீர் மிகுந்த இரக்கமுடையவர். ஆதலால் நீர் எங்களை தள்ளிவிட மாட்டீர் என உறுதியாக நம்புகிறோம். அன்பு அன்னை மரியே, எல்லாம் வல்ல இறைவனுக்கு அடுத்தபடியாக எங்களது நம்பிக்கையை உம்மீது வைக்கிறோம். உம்முடைய ஆதரவை இறந்து மன்றாடி உமது அடைக்கலத்தில் நாங்கள் வாழ்வோமாகில் நிச்சயமாக வான்வீட்டில் உம்மோடும் அனைத்து விண்ணகவாசிகள் வானதுதர்களுடன் இறைவனை இடையராது போற்றி துதித்து ஆராதிக்கும் பேற்றினை பெற்றுக்கொள்வோம் என உறுதியுடன் நம்புகிறோம். ஆமென். இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். எங்களின் அன்னையே, எங்களுக்கு உதவிடும் உபகாரியே, எங்களுக்காக உம் திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். இன்றைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல். அன்னை மரியாவுக்கு எதிராக பேசப்படும் தகாத சொற்கள், விமர்சனங்களுக்காக பரிகாரமாக ஜெபிப்போம். அன்பார்ந்த நண்பர்களே, ஜெபமாலை எளிய ஒரு ஜெபம், ஆனால் வல்லமை மிக்க ஒரு ஜெபம். ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக எண்ணற்ற மக்கள் எண்ணற்ற புதுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தினர் வந்து சொன்ன சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கணவன் மனைவி 2 நபர்கள், திருமணமாய் 7 ஆண்டுகள், வாழ்க்கை நன்றாக சென்று கொண்டிருந்தது. அவர் தென்னக ரயில்வேயில் பணி செய்து கொண்டிருந்தார். திடீரென்று பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்த நபர் பணிக்கு போக முடியாமல் ஒரு விதமான தளர்ச்சி, ஒரு விதமான அழுத்தம், இல்லத்திலிருந்து தன்னையே தயாராக்கி உணவு எடுத்து செல்வார். பணி செய்கின்ற தளத்தின் வாசலுக்கு முன்பாக செல்லுகின்ற பொழுது அவருடைய எண்ணம் குழம்பி மழும்பி மீண்டும் இல்லத்திற்கு திரும்பி வந்து விடுவார். இவ்வாறு பல நாட்கள் பணித்தளத்தில் அவருக்கு எச்சரிக்கை கொடுத்து விட்டார்கள். அந்த சகோதரனுடைய மனைவி ஒரு நாள் கதறி அழுது வந்து, இவ்வாறு என் இல்லத்தின் நிலைமை உள்ளதே. அந்த நிமிடம் அந்த சகோதரியின் பிரசன்னத்திற்கு முன்பாக ஒரு தாயின் சுருவத்தை காட்டி, இந்த தாய் உம்முடைய அங்கலாய்ப்புகளை எல்லாம் அறிந்திருக்கிறவள். ஆகினால் இன்றிலிருந்து உம்முடைய இல்லத்தின் மையத்தில் முழங்காலிட்டு பக்தியோடு ஜெபமாலை ஜெபியுங்கள். நீங்கள் ஒரு சில நாட்களுக்குள் விடுதலை காண்பீர்கள் என்று வாக்குறுதி கொடுத்து அனுப்பிவிட்டேன். அந்த சகோதரியும் ஒரு நாளும் தவறாமல் பிரமாணிக்கத்தோடு ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த குடும்ப தலைவன் வருவதில்லை, ஏதோ ஓரமாக உட்கார்ந்து கொண்டிருப்பார். இன்னும் 2 நாட்களுக்கு பிறகு, இந்த ஜெபத்தை நிறுத்து, ஏன் இதை சொல்லுகிறீர், இதை சொல்லி சொல்லி என்ன பயன் என்று ஆகோஷமாக கத்த ஆரம்பித்தார். நான் சொன்னேன், இந்த ஜெபத்தை விடாதீர், இந்த ஜெபத்தில் தான் உமக்கு விடுதலை உண்டு என்று. அந்த குடும்ப தலைவி பிரமாணிக்கத்தோடு தாயின் கண்களை உற்று நோக்கி பார்த்து ஜெபமாலை என்கின்ற ஜெபத்தை விடாமல் ஜெபித்து வந்தாள். மெதுவாக மாற்றம் தொடங்கியது. குடும்ப தலைவனும் அருகில் வந்து அமர்ந்தான்.
ஜெபமாலை ஜெபிக்க ஆரம்பித்தான். 2 வாரங்களுக்கு பிறகு இரவில் ஏதோ ஒரு அனுபவம். குடும்பத் தலைவன் முழுவதும் வேர்வையால் நிரம்பி எழுந்து சொல்லுகிறான், சகாய தாயை நான் என்னுடைய கனவில் பார்த்தேன் என்று. பிரமித்து போய் நின்றான். அன்றிலிருந்து அவனுக்குள் இருந்த மன அழுத்தம், அவனுக்குள் இருந்த எண்ணத்தின் குழப்பங்கள், மழும்பி போன எண்ணங்கள், தீய அதிர்வுகள் எல்லாம் அகன்று சென்றது. அதற்கு அடுத்த நாள் என்றும் எப்பொழுதும் போல பணிக்கு போக ஆரம்பித்தான். அவர்கள் வந்து சாட்சி சொன்ன பொழுது, ஜெபமாலை எளியொரு ஜபம்தான், வல்லமை மிக்க ஜபம், ஆற்றல் மிக்க ஜபம். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டின் ரத்தின சுருக்கம்தான் ஜெபமாலை. ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் இறை வார்த்தையை தியானிக்கின்றோம். யாரோடு? அன்னை மரியாளோடு இயேசுவை தியானிக்கின்ற ஒரு உன்னதமான ஒரு ஜெபம். ஆகினால் இந்த மாதம் எந்த ஒரு தளர்ச்சியிலும் நம்மை விட்டுவிடாமல் அந்த தாயின் பாதங்களை பற்றி பிடிப்போம். அம்மா, உமது போர்வையால் என்னை மூடும், உமது பாதத்தால் என் இல்லத்தை பதித்தருளும், எமக்காக பரிந்து பேசி உமது மகனிடமிருந்து தேவையான அனைத்து அருள் வளங்களையும் பெற்று தருவீர் என்று நம்புகிறேன். வாழ்க மரியே. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியர்களுடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம். பெருமூச்சறிந்து அழுது பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்தை காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. ஆமேன்.